திரை வெளிச்சம் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் குணாஜி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். திரை வெளிச்சம் நேயர்களுக்கு வணக்கம். நான் குணாஜி, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைமை கழக பேச்சாளர். வணக்கண்ணே. வணக்கம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, கள்ளசாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உள்ளபடியே இந்த விஷயம் ரொம்ப மனவேதனையும் மன வருத்தத்தையும் தருகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று முந்தா நேரத்தை நடத்த ஒரு சம்பவமாக இருக்காது. இது தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக கடந்த ஆண்டு கூட செங்கல்பட்டில் வந்து இது மாதிரி வந்து கள்ளச்சாராயம் குடித்து ஒரு 17க்கும் மேற்பட்ட உயிர்கள் பரிதாபமாக இறந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம், அதாவது விஷச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்ட மரித்திருக்கிறார்கள். அது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது. அவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக முதலில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ என்னன்னா, எந்த ஆட்சி நடக்குது அல்லது எந்த ஆட்சினால இது நடந்துச்சு அப்படின்றது இது கேள்வி 2வது பக்கம் இருக்கட்டும். முதல்ல என்னன்னா, ஒரு காரியம் நடக்குது அல்லது ஒரு கெட்ட நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது இல்லையா? அந்த சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சா, இதற்கு முழுக்க தீர்வுன்றது மதுவிலக்கு ஒழிக்கணும், அதுதான் தீர்வு. ஆனால் எந்த ஆட்சியாளர் இங்கே வந்தாலும் தேர்தல் வாக்குறுதியில் அவர்கள் வந்து நாங்கள் மதுவை ஒழிப்போம், நீட்டை ஒழிப்போம் இப்படி சொல்லிக்கொண்டு தான் வாக்குகளை வாங்குகிறார்களே தவிர, ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு அரியணை ஏறின பிறகு, அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், எந்த ஒரு கட்சியாகவும் ஆட்சி அரியணையில் ஏறின பிறகு இந்த காரியத்தை அவர்கள் நிறைவேற்ற தவறிவிடுகிறார்கள். காரணம், இங்கு மதுவிலக்கின் மூலம் மதுவிலக்கை வச்சு நடத்துறவங்களே பெரும்பெரும் அரசியல்வாதிகள், பெரும்பெரும் பண முதலைகள் தான் இந்த மதுவிலக்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக அங்கே வந்து 150 ரூபா 200 ரூபா. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கடந்த ஆண்டு வந்து மதுவிலக்குத்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே பயங்கரமான வழக்குகள் இருக்கு. அவர் மேலே வந்து நிறைய இல்லீகல் இருக்கு. என்னன்னா, 160 ரூபா விற்கிற ஒரு பாட்டில் 10 ரூபா சேர்த்து வாங்கினா தமிழ்நாட்டுக்கு கூடிய அத்தனை டாஸ்மாகில் இருந்து எவ்வளவு பணம் எங்கே போகுது? அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, அங்கே போய் டாஸ்மாக் கடையில் கேட்கும் பொழுது 160 ரூபாக்குள்ள எதுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய விற்பனையாளர் என்ன சொல்கிறாரு, இந்த பணம் நாங்கள் அவருக்கு கொடுக்கணும், மேலதிகாரி கொடுக்கணும், இது அங்கங்கே போய் கடைசியில் மதுவிலக்குத்துறை அமைச்சர் வரைக்கும் போகுது அப்படின்றாங்க. அப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை எளிய ஒரு காங்கிரீட் வேலை சித்தால் வேலைக்கு போகிற அல்லது ஒடுக்கப்பட்ட அந்த குடிக்கு அடிமையானவர்கள் 150 ரூபா 200 ரூபா கொடுத்து வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது, இப்போ கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் நடந்த சம்பவம், அங்கே இருக்கக்கூடிய சித்தால் வேலைக்கு போகக்கூடியவர்கள் ஒரு 60 ரூபா 50 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்டு சாராயம் கிடைக்குது அப்படின்றத வாங்கி அவங்க வந்து அதை பயன்படுத்தி அது ஒரு கட்டத்தில் விஷமாக மாறி, விஷ சாராயமாக மாறி இன்னைக்கு எத்தனை உயிர், 50க்கும் மேற்பட்ட குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய கண்ணீர். இன்னைக்கு அரசாங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார். இறந்து போனவர்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் தருகிறோம், அவங்களுடைய பிள்ளைங்களுடைய கல்வி செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்றாங்க. அது ஒரு வகையில் அது வந்து அவங்களுக்கான ஒரு சின்ன ஆறுதல் தான் தவிர, இதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சம்பவங்கள், இந்த மரணங்கள், இது கிட்டத்தட்ட இது ஒரு கொலை வழக்கு தான். ஏன்னா இது நேற்று நடந்த சம்பவமாக நான் அதை பார்க்க முடியாது. கடந்த 2-3 வருஷமாகவே அல்லது தொடர்ச்சியாகவே அது நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே நடத்துகிறவர்கள் எல்லாருக்கும் கமிஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது, லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டப்பேரவை கூட்டம் முடிந்தவுடனே வந்து பத்திரிகைகளை சந்தித்து அவர் சொன்ன வாக்குறுதியை தான் நானும் இப்பொழுது சொல்ல போகிறேன். அவர் சொன்ன கோரிக்கையை தான் உங்களிடம் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய கோட்டாட்சியர், பிஏஓ, சாதாரண ஏட்டு, போலீஸு, ஹெட் கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர், எஸ்ஐஏ, டிஜிபி, அது வரைக்கும் கலெக்டர் வரைக்குமே இங்கே மாபெரும் ஒரு முறைகேடு, ஒரு ஊழல் நடந்திருக்கு. அதனுடைய விளைவு தான் கள்ளக்குறிச்சியில் இத்தனை மரணங்கள். கள்ளச்சாராயம் வந்து வட மாவட்டங்கள் ஃபுல்லாக வந்து இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிறவங்க வந்து யாருன்னு அரசாங்கத்துக்கு தெரியுமா, தெரியாது? அது ஏன் அதை வந்து அவங்க முன்கூட்டியே இந்த அரசு வந்து அவங்கள வந்து நடவடிக்கை எடுக்கலை, இல்லை நடவடிக்கை எடுக்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நல்ல ஒரு ஆழமான ஒரு கேள்வி. இது அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நிச்சயமாக அரசாங்கத்திற்கு, அதாவது அரசாங்கம் மீன் அங்கே ஆட்சியாளர்களுக்கு தெரியும். அது முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கருணாபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலே அல்லது அந்த ஊரில் இருக்கிற எல்லோருக்கும் அது தெரியும். ஒரு வார்டு கவுன்சிலருக்கு தெரியும், அங்கே இருக்க சேர்மனுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏவுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பிக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிக்கு தெரியும், எல்லாருக்குமே அது தெரியும். ஆனால் தெரிஞ்சும் இவர்கள் கையூட்டலாக லஞ்சமாக பணத்தை வாங்கி கொண்டு இதை மூடி மறைத்ததனுடைய விளைவுதான் இந்த 50க்கும் மேற்பட்ட மரணங்கள். ஆனால் கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லுகிறார், ஆக்சுவலி இங்கே என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, அங்கு ஒரு மரணம், ஒருத்தன் இறந்துடுறான். இறந்தவன் எப்படி இறந்துருக்கான்னா,
சாராயம் குடிச்சு தான் இறந்திருக்கான். ஆனால் கலெக்டர் அவர்கள் அறிக்கை என்ன கொடுக்குறாரு, அது ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு உடற்பலவீனத்தினால தான் அவர் இறந்திருக்காருன்னு சொல்கிறான். அந்த இறந்த சம்பவத்தை பார்க்கறதுக்கு சொந்தக்காரங்க வந்ததுனால அவங்கெல்லாம் வந்து அந்த துக்கத்தை வந்து அனுசரிக்கணும் அப்படின்றதுக்காக போய் அதே ஊரில் விலை குறைவான ஒரு 60 ரூபா மதிப்புள்ள அந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு 50க்கும் மேற்பட்டது இருக்கு. ஆனால் மாவட்ட கலெக்டர் என்ன நினைச்சிருந்தாருன்னா, அவங்கள தீவிர விசாரணை நடத்தி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே டாக்டரை பார்த்து ஹெல்த்தை செக்அப் பண்ணி அங்கே என்ன ப்ராப்ளம், எதனால் அப்படி ஆயிருக்கு, வயிற்று வலி எதனால் வந்துச்சு, ஏன் லூஸ் மோஷன் போச்சு, என்ன காரணம் அப்படின்னு செக் பண்ணி இமிடியேட்டாக அங்கே உடனே அவங்க ரெக்கவர் பண்ணி அங்கே டெத்தான இடத்துல வந்து அவங்க விசாரிச்சு வேற என்ன சாராயம் எதுவும் குடிச்சிருக்காங்க தகவல் தெரிஞ்சிருக்கு. அந்த தெரிஞ்சதை யார் இங்கே விற்கிறா என்னன்னு சொல்லி அங்கேயே போய் நடவடிக்கை எடுத்திருந்தால் மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த 50 மரணங்களும் நடந்திருக்கிறது என்பது என்னோட கருத்து. கல்வராயன் மலையை சுற்றி உள்ள அனைத்து கிராமப்புறங்கள்லையும் வந்து கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சிறதா வந்து இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சிற இடத்த வந்து அங்கே இருக்கிற வந்து அரசு அதிகாரிகளை ஊக்குவித்து அதை வந்து முன்னெடுக்கிறாங்களா என்ன? அதனால் வந்து அரசாங்கத்துக்கு ஏதாவது வந்து வருமானம் வருதா? அதுக்கு என்ன காரணம்? இதில் அரசாங்கத்துக்கு வருமானம் வருதோ இல்லையோ, அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர், அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார், அங்கே இருக்கக்கூடிய விஏஓ, அங்கே இருக்கக்கூடிய சேர்மன், அங்கே இருக்கக்கூடிய சாதாரண கவுன்சிலர், அதே மாதிரி போலீஸ், இன்ஸ்பெக்டர் எல்லாருக்குமே மாமூல் வருதுங்க. இல்லாமல் அவன் என்ன தைரியத்தில் அவன் பண்ண முடியும்? ஒரு அன்எஜுகேட்டட் பீப்புள் ஒரு கிராமத்தில் ரூரலில் இருக்கிறான், ஒரு மலைகளுக்கு நடுவில் வந்து சாராயம் காய்ச்சி விற்கிறான். அந்த ஊர் மக்களுக்கும் தெரியுது, கிராம மக்களுக்கும் தெரியுது. அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னா 500 1000 அல்லது 50,000 லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து இதை மூடி மறைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்கிறதா இல்ல, எல்லாத்துக்கும் சம்பவம் தெரியும். ஒருவேளை அந்த சாராயம் கட்சி விற்கிறவே ஒரு அதிமுக காரர்கள் இல்ல திமுக காரர்கள் அல்ல வேற கட்சியை சார்ந்த உறுப்பினராக கூட இருக்கலாம். இங்க என்ன அவனை போய் மிரட்டினா ஏதாவது நம்மளுக்கு அச்சம் வந்துருமோ, அந்த கிராம மக்களுக்கு ஏதாவது பின்னாடி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் இந்த மக்கள் யாரும் போய் சொல்லாம இருந்திருக்கிறாங்க. ஆனா உள்ளபடியே சொல்லணும் அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய அந்த கல்வராயம்பட்டி, நீங்க சொன்ன கல்வராயம்பட்டி அல்லது கள்ளக்குறிச்சி அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல இடங்கள்ல குறிப்பா அந்த கருணாபுரத்தில் ஊருக்கு மத்தியிலே வச்சு வித்திருக்காங்கன்னா அப்ப யாரோட சப்போர்ட்டும் இல்லாம ஒருத்தன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யாராலையும் செய்ய முடியாது. கலந்தது வந்துன்னா மெத்தனால்னு ஒரு வேதிப்பொருளை தான் வந்து கலந்துருக்காங்க. அந்த மெத்தனால் வந்து வேதிப்பொருளை வந்து அவங்களுக்கு விற்பனை பண்ணுற அது எங்கேருந்து அவங்க வாங்குறாங்க, எப்படி அவங்களுக்கு கிடைக்குதுன்னு? ஆமாம், ஒரு கிராமப்புறத்தில் இருக்கவனுக்கு இந்த மெத்தனால் அப்படின்ற வேதிப்பொருள் அவனுக்கு எங்கே கிடைக்குது, எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஒரு கல்வியறிவு இல்லாதவர்கள் இதை வந்து தயார் பண்ணி அதன் மூலமாக ஒரு சொற்பலாபம் அடைகிறான். அப்படிங்கும்போது இந்த மெத்தனால் விற்பனை கண்டிப்பாக அந்த ஊரில் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்களோ அல்லது ஃபார்மசிஸ்ட்டுகளோ அல்லது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லையோ அல்ல அதை தயார் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு கெமிஸ்ட்ரி படித்த ஒரு மாணவரோ அல்லது ஏதோ ஒரு தொழிற்சாலையோ மெத்தனால் தயாரிக்காமல் அவங்க தயாரித்ததை வந்து இங்கே விற்பனை பண்ணாமல் கள்ளச்சாராயம் அவன் எப்படி செய்ய முடியும்? அவனுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றலும் அறிவு இருந்துருச்சுன்னா அவன் பெரிய பெரிய சாராய கடையை வச்சிருக்கலாமே. ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த மெத்தனால் அப்படின்ற வேதிப்பொருள் நிச்சயமாக ஒரு தொழிற்சாலை அது பக்கத்திலையோ அல்லது வேற ஒரு மாவட்டத்திலையோ எங்கிருந்தோ அவங்க திருட்டுத்தனமாக கொண்டு வந்து மெத்தனாலை விற்கிறார்கள். மெத்தனால் குறிப்பாக அது ஒரு 50,000 பொருளை கூட அவர்கள் 1 லட்சம் 2 லட்சம் கூட கொடுத்து கூட வாங்கி இங்கு விற்பனை செய்தது காரணம் மேலிடத்துல தொடர்பு இருக்கு, யாரோ ஒருவர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா இந்த மெத்தனால் அப்படின்ற வேதிப்பொருளை ஒரு டீம் அங்கே இருந்து செயல்பட்டுட்டு வர்றாங்க. ஏன்னா ரூரலில் இருக்கிறவன் இந்த மெத்தனால்னா என்ன, அதை எப்படி கலக்கணுன்றதுலாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய டீம், ஒரு டீம் ஒர்க் இல்லாமல் இதை பண்ண முடியாதுங்க. அது அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அது காவல்துறை உடந்தையாக இருக்கலாம், வேறு வேறு ஆள்கள் அங்கே இருக்கக்கூடியவன் காசுக்காக பணத்துக்காக ஆசைப்பட்டு இத்தனை உயிர்கள் போயிருக்கே அப்படின்ற ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் கேவலம் சொற்ப பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த அதிகாரிகளுடைய மெத்தனம் அரசு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் பணியிடை மாத்திரம் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கிறதோ அல்லது வந்து அவங்கள தற்காலிகமாக வந்து அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதோ ஒரு தீர்வல்ல. இப்படிப்பட்டவர்கள் இனிமேல் இது போன்ற செயல்கள் நடக்காமல் இன்னும் பல உயிர்கள் இது மாதிரி போகக்கூடாது, இந்த விஷச்சாராயத்தினால கள்ளச்சாராயத்தினால போகக்கூடாதுன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு காக்க வேண்டும். கடந்த முறை அப்படிதான் நீங்க அவர் சொன்னார், இரும்பு கரம் கொண்டு நான் ஒடுக்குவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த தடவை அப்படி நடந்திருக்கு. இந்த 50 குடும்பத்தினுடைய வலி, அந்த கண்ணீர், சின்ன சின்ன பிள்ளைகள் தகப்பனுக்கும் தாய்க்கும் கொல்லி வைக்கிறாங்க. அதை நம்ம காணொலியில் பார்க்கும்போது அப்படியே கண்ணு வலிக்கு கண்ணிலிருந்து மாலை மாலையாக தண்ணீர் வருகிறது, மனம் கலங்கி உடஞ்சு போகிறோம். இதற்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய விஏஓ, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அத்தனை பேரையும் பணியிடம் வேலையவே அவங்கள காலி பண்ணணும்.
காலி பண்ணிட்டு அவர்கள் சம்பாதித்திருக்கிற சொத்துக்கள் பத்துக்கள் எங்கெங்க வச்சிருக்கான், வீடு வாசல் நிலம் எங்கெங்க இடம் வாங்கி போட்டிருக்கான், அத்தனை சொத்துக்களையும் பறிமுதல் செய்யப்பட்டு அவனை வந்து பொருளாதாரத்திலிருந்து அவனை வீழ்ச்சி அடைய வச்சோம்னா இந்த தண்டனை கடுமையாக்கப்பட்டுச்சுன்னா இனி வரக்கூடிய தலைமுறைகளுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படும். இனி ஒருத்தன் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவனும் பயப்படுவான். அவனுக்கு உடந்தையா போயிட்டோம்னா நம்மளும் வேலையும் பறிக்கப்பட்டுருவோம், நம்ம குடும்ப நறுத்தருவோம் வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் அது கலெக்டர்ல இருந்து பியூன் வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா மட்டும்தான் இந்த சம்பவம், இந்த நிகழ்வு, இந்த துயர சம்பவம் இனி நடக்காம இருக்கணும். அதுதான் எங்களுடைய தலைவர் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் இன்று நடந்த சட்டசபை கூட்டத்தில் ஒரு மாபெரும் சபாநாயகரிடம் ஒரு தீர்மானத்தை வைத்து இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி அவர் எடுத்துரைத்து பேசியிருக்கிறார். இங்க 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுத்துட்டா போன உசுறு திரும்ப வந்துருமா? இந்த உலகத்தில் காசு கொடுத்து வாங்க முடியாத ஒன்று உசுறு தாங்க. அப்பேற்பட்ட உசுரே போயிட்டு இருக்கும் பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி, ஒரு பெரியார் மண், திராவிட மண் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இன்று 40க்கு 40 வென்றிருக்கக்கூடிய இந்த திராவிட அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, நீங்கள் கடுமையான தண்டனை, அந்த தண்டனை சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளையும் நீங்கள் வேலையவே காலி பண்ண வேண்டும். அவர்களுடைய சொத்துக்கள் பத்துக்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு அவர்கள் நடுத்தெருவிலே கஞ்சிக்கு வழி இல்லாமல் சோற்றுக்கு வழி இல்லாமல் அவர்கள் நின்று உணரும் பொழுது மட்டும்தான் இது போன்ற சம்பவங்கள் இனி தொடராமல் இருக்கும். எனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் எம்எல்ஏ அவர்களின் சார்பாகவும் நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்வதெல்லாம் இதற்கு ஒரு தீர்வு வேண்டும். இந்த கதை இன்றோடு முடிய வேண்டுமே தவிர இது ஒரு தொடர்கதையாக மாறவே கூடாது. அப்படி என்று சொன்னால் இந்த தொடர்கதை தொடராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு அதிகாரிகளையும் நீங்கள் பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் வந்து அதிமுக திமுக இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் ஆட்சி அமைக்கும் போது நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டுட்டு வரோங்கிற வந்து ஒரு பொய்யான வாக்குறுதியை சொல்லி தான் அவங்க வந்து இப்போ ஆட்சிக்கு வராங்க. அவங்களால ஏன் இந்த பூரண மதுவிலக்கை வந்து கொண்டுட்டு வர முடியல? இதுக்கு என்ன காரணம்? பூரண மதுவிலக்கு எப்படி கொண்டு வர முடியும் அவங்களால? அதிலிருந்து தான் அரசாங்கத்துக்கு வரி வருது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு பள்ளிக்கூடங்களே கிடையாது. படிக்கிறதுக்கு பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தெருவுக்கு தெருவு 4-5 மதுவிலக்கு கடை, டாஸ்மார்க் எல்லாமே திறந்து வச்சிருக்காங்க. அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், ரெண்டு பேருமே இப்படி தான் நடத்துறாங்க. இவங்க வந்தாலும் அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்கள வந்தால் இவங்களை குறை சொல்லுவாங்க. ஆனால் இப்படி ஆண்டாண்டு காலமாக மதுவை ஒழிப்போம், நீட்டை ஒழிப்போம், ஜிஎஸ்டி வரியை ஒழிப்போம் சொல்லிக்கொண்டு இந்த மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக அரசும் சரி திமுக அரசும் சரி. இலவசமான திட்டங்களை கொடுத்து இந்த மக்களை சோம்பேறியாக்கி கொண்டிருப்பது இந்த அரசு ஆட்சியாளர்களும் தான். எனவே இதுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதியா ஒரு பொய்யான வாக்குறுதியை வாங்கி கொண்டு ரெண்டு கட்சிகளுமே அப்படித்தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மாற்றம் வரும், ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்தால் இந்த தமிழக மக்களுக்கு ஒரு விடிவெள்ளி கிடைக்கும், ஒரு வெளிச்சம் கிடைக்கும் என்று சொல்லிதான் கடந்த தேர்தலிலே அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் அவரை வெற்றி பெற செய்து அவரை தமிழக முதல்வராக்கி இருக்கிறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட எல்லோரும் ஒட்டுமொத்தமாக பாசிச பிஜேபி அரசை வீழ்த்தி எறிந்துவிட்டு ஒரு இந்த திராவிட மண் என்று பெரியார் மண் என்று சொல்லி காலூன்ற வேண்டும் பிஜேபி அடிச்சு துரத்தியது இந்த திமுக அரசு. அப்படிப்பட்ட இந்த திமுக அரசு ஐயா மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த கலாச்சாரத்தினை கருத்தில் கொண்டு இனி எந்த ஒரு குடும்பத்திற்கும் எந்த ஒரு ஊரிலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத வண்ணம் இருக்க வேண்டும். வெறும் தேர்தல் வாக்குறுதியை மட்டும் கொடுத்தா போதாதுங்க. சொல்லுக்கு முன் செயல் ஒன்று இருக்குல்ல. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்கல்ல, இப்போ திராவிட மாடல் ஆட்சினா என்ன? இந்த அரசு யாருக்கானது? இந்த மக்களுக்கானது, இந்த மண்ணுக்கானது. மக்களுக்கான ஒரு அரசு தான் செயல்படணுமே தவிர இங்க மக்களை கொன்று குவிக்கிற அரசு நமக்கு எதுக்கு இங்க தேவையில்லை இல்லையாங்க? அப்படிப்பட்ட அரசு தேவையே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த 2 நாளாக தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து படையெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து முக்கியமான தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் போயிருக்காங்க, நடிகர் வெற்றி கழக தலைவர் விஜய் போயிருக்காரு, அண்ணன் வேல்முருகன் அண்ணன் போயிருக்காங்க, இவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஆனால் நிறைய இன்னும் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் போகாது. காரணம் என்ன? இன்னும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் போகாததுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சுயநலமான ஆட்சி தான். எப்போதுமே வந்து இப்போ ரோலிங் பார்ட்டி திமுக இருக்கு. மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை கெடுக்க வேண்டும், அவர்களுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும், அவருக்கு அவப்பெயரை தேடித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் போகாமல் வெறும் கண்டனத்தை மட்டும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் தமிழக மக்களுடைய வாழ்வுரிமை எங்கெல்லாம் பறிக்கப்படுதோ, தமிழக மக்களுடைய குரல் வலை எங்கெல்லாம் நெரிக்கப்படுதோ, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை மக்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதல் ஆளாக களத்தில் நிற்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களும்
தான் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து சாதி மதம் மொழி அவை அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி மதிமுக எந்த கட்சியை சார்ந்தாலும் சரி ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதலாக களத்திலே நிற்பது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அந்த வகையிலே அவர் போய் அங்கு சந்தித்து அந்த மக்களை ஆறுதல் படுத்தி இருப்பது அரசியலை தாண்டி ஒரு மனித நேயத்தை வெளிப்படுத்துகிறது. அதே போன்றுதான் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி திமுகவோடு கூட்டணி தான் நாங்கள் இருக்கிறோம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆனால் இந்த அரசு செய்கின்ற காரியங்கள் அல்லது அரசின் மூலமாக அதிகாரிகள் செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு அநீதிகளுக்கும் முதலாக சமரசமின்றி சண்டை போடுற ஒரே ஆளு யாருன்னு பார்த்தா அது வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் தான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் சமீபத்தில் கூட டோல்கேட்டை கூட உளுந்தூர்பேட்டையில் அடிச்சு நொறுக்குனது யாரு? நீட்டு முற்றுகை அங்க வந்து ஆபீஸை பூட்டிட்டு வந்தது யாரு? ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறதுக்கு அங்க போராட்டம் நடத்தினது யாரு? போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவர்கள் வட இந்தியர்கள் தான் இருக்காங்க, தமிழக மக்களுக்கு வேலை வேணும்னு சொல்லி போராடினது யாரு? எல்லாமே வேல்முருகன் அவர் மட்டும்தான். ஏனென்று சொன்னால் வேல்முருகன் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, யாரிடமும் கையூட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இந்த எம்எல்ஏ பதவியை கூட அவர் தூக்கி எறிந்து விட்டு போவதற்கும் தயாரானவர். காரணம் அவர் இந்த மண்ணை இந்த மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிறவர். எனவேதான் அவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட்டணியிலே இருந்தாலும் தன் மனசாட்சிக்கு தவறு என்று தெரிந்தால் யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நெஞ்சுரம் கொண்ட ஒரே தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். அப்புறம் நீங்க சொன்னீங்க தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் போனார். விஜய் ஒரு நடிகர், அவ்வளவுதான். ஆக சிறந்த ஒரு நடிகர் திரை பிம்பத்தை வைத்துக்கொண்டு அரசியல் களத்திலே இறங்காமல் இப்படி போய் பார்த்ததுனாப்புல அவருக்கு வந்து ஓட்டு கிடச்சிடும் அப்படின்னு அவர் நம்புறாரு. இது ஒரு வகையான அரசியல் நுட்பம். அதாவது செத்த வீட்டில் கூட அரசியல் பண்ற ஒரு சமூகமாக இங்கே சமூகம் மாறி போச்சு. இன்னைக்கு அவர் வந்து அங்கே போய் பார்த்து ஆறுதல் சொல்றாருல, டாஸ்மார்க்கை மூடுங்கன்னு சொல்லி ஏதாவது அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்களை கூட்டு போய் ஒரு 2 டாஸ்மார்க்கை அடிச்சு சரியான ஆம்பளை உடைக்க சொல்லு, இல்லை ஏதாவது ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க டாஸ்மார்க்களை மூட சொல்லுங்க பார்ப்போம் விஜய் அவர்களை. சும்மா பத்திரிகையாளரே சந்திக்காம சும்மா ஒரு ட்விட்டர்லையோ அல்லது ஒரு லெட்டர் படிலையோ எழுதி இப்படி போடுறது எந்த வகையில் நாகம்? அரசியல் களத்திலே அவர் இன்னும் வரல. என்ன போராடி இருக்காரு? எதுக்காக போராடி இருக்காரு? நீட்டுக்காக போராடி இருக்காரா? அல்லது வந்து டோல்கேட்டுக்காக போராடி இருக்காரா? விலைவாசி ஏற்றத்துக்காக போராடி இருக்காரா? இல்லை கேஸ் சிலிண்டர் விலைக்காக போராடி இருக்காரா? இல்லை இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக போராடி இருக்காரா? தூத்துக்குடியில் துப்பாக்கி நாயசுரம் மாதிரி 13 பேர் துட்டு செலுத்தி அந்த கேடுகட்ட அரசு எடப்பாடி அரசு அப்போ அதை பற்றி ஒரு கண்டனம் கொடுத்தாரா? எந்த கண்டனமும் கொடுக்காமல் எதுவுமே செய்யாமல் ஸ்ட்ரெயிட்டா 2026 அவர் சிஎம் அரியாசனத்தில் ஏறி உட்காரணும்னா தமிழ்நாட்டு மக்கள் இழுச்சோயனா களத்தில் நிற்கணுங்க. எத்தனை வழக்குகளை செஞ்சிருக்க? 46க்கும் மேற்பட்ட வழக்கு அண்ணன் வேல்முருகன் வருடம். எங்களது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது வேறு, தமிழக வெற்றி கழகம் என்பது வேறு. சும்மா பேரில் மட்டும் வெற்றியை வச்சுட்டா விஜயால களத்தில் இறங்கி நிற்க முடியுமா? அவர் அரசியலுக்கு வரட்டும், தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்கிறது. ஆனால் எந்த கலப்பணியும் இல்லாமல் எந்த விதமான ஒன்றுமே இல்லாமல் ஒரு லெட்டரில் எழுதி கொடுத்துட்டு நான் சிஎம்மா வந்துடுவேன் அப்படின்னா அது எந்த வகையிலங்க நியாயம்? அப்போ ஓட்டு போகிற மக்கள்லாம் இழுச்சுவாயனா? டக்குன்னு நேராக போய் தூக்கி ஓட்ட போட்டுருவானா? அது எப்படி போட முடியும்? இப்போ எடப்பாடி பார்த்தீங்கன்னாக்க இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை மையப்படுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வந்து பதவி விலகணும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடியெல்லாம் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு அவர் தகுதியான ஆளே கிடையாதுங்க. அவர் ஒரு கவுன்சிலர், அதுக்கு ஒரு தகுதி கிடையாதுங்க. எந்த வகையில் அவர் வந்து இப்படி வந்து இந்த அரசு சரியில்லை சொல்றாரு? ஏங்க தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்காக போராடினாங்க, அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க, அங்கே நாயை சுடுற மாதிரி சுட்டு 13 பேர்த்த சுட்டு தள்ளுனாங்க. அப்போ எடப்பாடி அவர்கள்ட்ட போய் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்டா நான் டிவியில் போகும்போது தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு முட்டாள்தனமான பேச்சு இல்லை. அப்போ இவர் ஆட்சியில் இருக்கும்போது டாஸ்மார்க் இருந்துச்சு, அப்போ இவர் மூட வேண்டியதானே? அப்போ இவர் பதவி விலக வேண்டியதானே? பதவி விலக வேண்டியதானே? அங்கே ஏடிஎம்கே கட்சியே இல்லை. நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பு. எடப்பாடியெல்லாம் சீன்லே இல்லைங்க. நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழந்து போய் ஏடிஎம்கே செல்லா காசா போச்சு. ஏடிஎம்கேல சாதி தான் மேன்மைப்படுது. இவர் கவுண்டர், ஓபிஎஸ் தேவர், சசிகலா தேவர், இப்படி சாதி அரசியலை பண்ணி தான் இந்த அதிமுக கட்சியை ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த கட்சியை, அம்மா ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியை இன்னைக்கு சுக்குநூறா உடைச்சு சுயநலத்துக்காக போட்டுவிட்ட மனுஷன் தான் எடப்பாடி. எடப்பாடிக்கு ஸ்டாலின் அவர்களை பதவி விலகும் என்று சொல்வதற்கு என்ன யோகிதை இருக்கு? இவர் எத்தனை டாஸ்மார்க் போய் உடைச்சிருக்கிறாரு? இவர் இருக்கும்போது டாஸ்மார்க் இல்லையா? பீர் தொழிற்சாலை இல்லையா? அப்போ எங்க புடுங்கவா போயிருந்தார் எடப்பாடி? இல்லை புடுங்கவா போயிருந்தாருன்னு கேட்குறேன். சட்டமன்ற கூட்டத்தில் கருப்பு சட்டை வந்துட்டு வெளிநடப்பு செஞ்சா இவர் பெரிய என்ன சேகவராவா இல்லை பிடல் கஸ்ட்ரோவா? எடப்பாடி பற்றி தயவுசெய்து கேள்வி வைக்காதீங்க. அவர் அரசியலுக்கு தகுதியற்ற ஒரு மனுஷன் எடப்பாடி. என்ன அவருக்கு நாலேஜ் இருக்கு? விவசாயம் சொல்லி ஏமாத்திக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து ஆட்டை போட்டுக்கிட்டு இருக்க மனுஷனை போய்கிட்டு பதவி விலகணுமா? அப்புறம் இவர் இருக்கும்போது என்ன செஞ்சாரு? சரி, பதவி விலகணும்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குற? வா நீ போராடு, எல்லா டாஸ்மார்க் வச்சு அதிமுகர்களை வச்சு உடச்சுப்பாரு, நீ உடச்சு களத்தில் நில்லு, அப்போ உன்னை நம்புகிறோம், ஓ வீரத்தை நம்புகிறோம், உன் நேர்மையான அரசியலை நம்புகிறோம். எதுவுமே இல்லாமல் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா உடனே மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலகணும்னா அது என்ன டீச்சர் வேலையா? இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் கொடுக்குற வேலையா? அரசுனா அப்படி தான் இருக்கும், முன்ன இருக்கும். குடி மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேட்டுன்னு போட்டிருக்குல்ல.
சிகரெட்டு பாக்கெட்டில் புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்குன்னு போட்டிருக்குங்கள. ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு தானே குடிக்கிறாங்க. அப்போ இங்கே நீயும் நானும் திருந்தாமல் இங்கே எதையுமே திருத்த முடியாது. இப்போ வந்து இந்த சம்பவத்தை மையப்படுத்தி இந்த அரசு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? எதிர்காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து டாஸ்மாக் கடையும் அரசு மூடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழக அரசும் சரி, அல்ல இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு ஐயா முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களும் சரி, இனிமேல் வேறு ஒரு ஆட்சி வந்தாலும் சரி, முற்றிலுமாக பூரணமாக மது விலக்கை ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா மது ஆலைகளை நடத்துகிறவர்கள் எல்லாமே திமுக காரவர்களும் அதிமுக காரர்களும் பெரிய பெரிய தொழில் அதிபர்களும் தான் இதை நடத்துகிறாங்க. அவர் அந்த மதுவிலக்கு மூலமாக ஏகப்பட்ட வருமானம் இந்த அரசுக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் போகிறது. எனவே இந்த மதுவை வாய்ப்பே கிடையாது. எப்படி சாதியை ஒழிக்க முடியாதோ, எப்படி நீட் தேர்வை ஒழிக்க முடியாதோ, அதை வச்சு எப்படி அரசியல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மது விலக்கையும் ஒழிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள், இரும்பு கரம் கொண்டு காப்பார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அப்படி ஒருவேளை கள்ளச்சாராயத்தை இனி தொடர்ந்தும் அவர் வந்து அதை ஒழிக்க முடியாத பட்சத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போடுவார்களா மாட்டார்களா என்பது தெரியாது. ஆனால் இந்த மதுவிலக்கை பூரணமாக ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் கொரோனா மாதிரி ஒரு வியாதி இன்னொரு தடவை பரவி வரணும். அந்த வியாதி வந்துச்சுன்னா எப்படி கொரோனாவில் எல்லா மதுக்கடையிலும் எப்படி மூடுனாங்க? அன்றைக்கி வருமானம் இல்லாமல் தானே இருந்துச்சு. அன்றைக்கி இருந்த அரசு அதை நடத்தி தானே இருந்துச்சு. அப்போ கொரோனா போன்ற பெரிய ஒரு பேரிடர் நிகழ்வு வந்தால் தான் இந்த மதுவிலக்கை பூரணமாக ஒழிக்க முடியும். ஆனால் இதை குறைப்பதற்கான வழிவகைகளை ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் செய்யலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அவங்கள உடனே ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணி இனி எந்தெந்த ஏரியாவில் மதுவிலக்குத்துறை என்ன செய்யுது, அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் என்ன செய்கிறாரு, இன்னும் தீவிரமாக ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் மனசாட்சியோடு உண்மையாக நேர்மையாக வேலை செய்தால் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதே தவிர பூரணமாக மது விலக்கை ஒரு நாளும் ஒரு ஆட்சியாளர்களாலும் ஒழிக்கவே முடியாதுங்க. ஓகேண்ணா, இதுவரை உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.